ஹலோ மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டிலே வந்து ஹோம்மேடாகிட்டு மிளகா பஜ்ஜி பண்ண போகிறோம். ஏன்னா எப்போவுமே வீக்கெண்டு வெளில போகும்போது அங்கே வந்து பிட்ஸா பர்கர் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம ஊர் பண்டம் செய்யணும்னா ஒன்று நம்ம வீட்டில் பண்ணணும், இல்லைன்னா ரெஸ்டாரண்ட் போகணும். அங்கே போனால் நமக்கு தேவையானது வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கா. ஸோ வீட்லேயே நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு தேவையானது கடலை மாவு, கொஞ்சம் அரிசி பொடி, வத்தப்பொடி, மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு கூடவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் அண்டு ஓமம் காய்பொடியும் ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே நம்ம ரெடியாக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது லம்ஸ் ஃப்ரீயாகிட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்பையும் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ரொம்பையும் தண்ணி கம்மியாக போடக்கூடாது. ஸோ ஒரு மீடியம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுதான் மிக்சிங் தான் இதில் இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மிளகாவே நீல வாக்கில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டி உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுதா? நல்லா அப்புறம் ஒரு மிளகா போட்டு நம்ம நல்லா எண்ணெய் காய வச்சு அதில் போடணும். போடும்போதே அந்த பபிள்ஸ் வரும். ஸோ நல்லா எண்ணெய் சரியான பதத்தில் இருக்குது. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதான். டீயும் கூடவே ரெடி. ஸோ டீ வித்து மிளகா பஜ்ஜி ரெடி. சாப்பிட வாங்க.